ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு மே மாத பலன்கள். இந்த மாத பலன்கள்ல மாத கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 45 நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகும். இந்த மாத கிரகங்கள் பயிற்சி ஆகும் போது இருக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் நம்ம இந்த மாதத்துல இருக்கக்கூடிய பலன்களாக கணிக்கிறோம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய நவ கிரகங்களுக்கு தலைவனாகப்பட்டவர் இந்த மேஷ ராசியில இந்த மாதத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். இந்த மாதத்துல அவர் 15ஆம் தேதி அந்த 2ஆம் இடமான அந்த காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த 15ஆம் தேதி பயிற்சி ஆகும் போது அந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியனோடு சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய புதனும் அதே 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மாதத்தின் பிற்பகுதியில் 30ஆம் தேதி மே மாதம் புதனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த வீடான அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மிதுன ராசியில ஏற்கனவே குரு பகவான் இருக்கிறாரு. இவரோட சேர்ந்து அந்த ரிஷப ராசியில ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன், மாத கிரகங்களில் முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் இந்த மிதுன ராசிக்கு 14ஆம் தேதி மே மாதம் பயிற்சி ஆகிறார். இந்த 14ஆம் தேதி மே மாதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு குருவோட சேர்ந்து மிதுன ராசிக்கு குருவோட செயல்படக்கூடிய ஒரு டைம். அதனால இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து செயல்படும் போது அதிகப்படியான பண வரவுகள் அப்படின்றது அதிகப்படியான பேருக்கு இருக்கும். அடுத்து 12ஆம் தேதி மே மாதம், அதாவது இந்த மாதத்துல முதல்ல பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் தான் பயிற்சி ஆகிறார். மீன ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு தன்னுடைய சொந்த ஆட்சி வீடு இந்த செவ்வாய்க்கு. அதனால அந்த மேஷ ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயாகப்பட்டவர் ஆட்சி பெற்று இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா புதனாகப்பட்டவர் ஆட்சி பெற போறார். அடுத்து பாதி மாதத்தின் முற்பகுதியில சுக்கிரன் ஆட்சி பெற்றும் பிற்பகுதியில குருவோடு சேர்ந்தும் இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை தான் இந்த மே மாதம் இருக்குது. இது எல்லாமே எந்தெந்த மாற்றங்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று இருக்கிறாங்க. அடுத்து 8ஆம் இடத்திற்கு மாதத்தின் பிற்பகுதியில வர்றதுனால இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய உயர் பதவிகள்ல சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த பதவி வகிக்கும் போது ஏதோ ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க, இல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா டிசிஷன் எடுக்கணும். உங்களுடைய பதவிகளுக்கு பங்கம் வரக்கூடிய சில சூழ்நிலைகளும் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் இது நாள் வரைக்கும் 8ஆம் இடத்துலதான் இருக்கிறாரு. அதனால இந்த 8ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிகப்படியாக ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட கால ஒரு தொந்தரவுகளை இந்த கோச்சார கிரகங்கள் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கொடுத்துட்டு போறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த நீண்ட கால தொந்தரவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு அவமானங்கள், இல்ல கடன் தொந்தரவுகள், இல்ல நீண்ட நாள வியாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில தொந்தரவுகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா வழக்குகள் சம்பந்தப்பட்ட சில அவமானங்கள், கோர்ட்டு கேஸே பார்க்காதவங்க எல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த 8ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும் போது இதை பார்க்கக்கூடிய ஒரு தருணமாகவும், சூரியனும் அடுத்து 8ஆம் இடத்துல வர்றதுனால இந்த வழக்குகள் மூலமாக ஒரு கௌரவ பிரச்சனை அப்படின்றது ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியான சில பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால உங்களுடைய சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாகவும், ஏதாவது ஒரு மறைமுகமான ஒரு உறவுகள் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வெளிச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். பெண்கள்னால நிறைய பிரச்சனைகள் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த மே மாதம், அடுத்து பாத்தீங்கன்னா கடந்த மாதத்துலயும் இந்த
துலாம் ராசி என்பவர்களுக்கு பெண்கள்னால பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா பண வரவுகள்னால பிரச்சனை, வருமானம் வந்தாலும் அந்த வந்த வருமானத்தை ஏதோ ஒரு இடத்துல நீங்க செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்குது. இந்த மாதிரியான சில தொந்தரவுகள் இருந்து இந்த மாதத்தின் பிற்பகுதியில தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாமே வெளியூர் வெளிநாட்டுலதான் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு இங்க வேலை இழப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த வேலை இழப்புகள்னால சிறிய அளவு பண பாதிப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கமிட்மெண்ட்டை நீங்க சீர் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, யார்கிட்டயாவது நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு கால சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த துலாம் ராசி என்பவர்களினுடைய ஆறாம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கை, அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் 12ஆம் தேதி 7ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் வர்றதுனால இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம். அப்போ எங்களுக்கு துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம். எப்ப நடக்கும் அப்படின்னா மாதத்தின் பிற்பகுதியில, அதாவது குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்படும் போது, இந்த சுக்கிரனாகப்பட்டவர் 14ஆம் தேதி மே மாதம் அந்த குருவோட 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சேர்றார். அந்த பாக்கியஸ்தானத்துல சேரக்கூடிய அன்றைய தினத்திலிருந்தே உங்களுக்கு சில மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வரும். பிசினஸ்ல லாஸ் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே ரெக்கவர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. சில பேர் பிசினஸை விட்டு வெளியேறி இருப்பாங்க, எனக்கு இந்த பிசினஸே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட மீண்டும் அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். பெண்கள் அவர்களினுடைய சுய வருமானத்திற்காக சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதிரியாக அந்த 9ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கையாகப்பட்டது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு சுயமரியாதையை அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த சுயமரியாதையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் புத்துணர்ச்சி ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே உங்களுக்கு, அதாவது ஏப்ரல் மே ஃபுல்லாவே உங்களுக்கு பெரிய பெரிய பாதிப்புகள் வந்தாலும் மே மாதத்தின் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அந்த பாதிப்புகள்ல இருந்து முழுமையாக விடுதலை அடைவதற்குண்டான ஒரு தருணத்தையும் இந்த கோச்சார கிரகங்கள் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பவர்கள் தன்னுடைய குடும்பம் ரீதியான சில விஷயங்கள்ல முக்கியமாக முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் வெளியில போய் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அவர்கள் கொடுக்கக்கூடிய வருமானத்தை வச்சு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் போடக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு. அதனால குடும்பத்தினுடைய வருமானம் அதிகரிக்க போகுது, அதனுடைய முதலீடு அப்படின்றது அதிகரிக்க போகுது. இதெல்லாம் இருக்கும்போது இந்த காலகட்டம் குடும்பத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகளை இந்த துலாம் ராசி என்பர்கள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய துலாம் ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா அவர்களினுடைய அம்மாவோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. அம்மாவினுடைய ஒரு பாசத்திற்காக ஏங்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஆனா அவர்களோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட நபர்களுக்கு எல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக இருக்க போது உங்களுடைய பெற்றோர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தருணம். அந்த பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி இவர்களினுடைய கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த துலாம் ராசி என்பவர்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேடம் நீங்க மாதம் சொல்றீங்க, ஏதோ ஒரு பலன் சொல்றீங்க, அந்த பலன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது. நான் நிறைய எங்களுடைய சொந்த வாழ்க்கையில, அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய கணவர் என்னை ஏமாற்றிட்டார், என்னுடைய மனைவி என் கூட சேர்ந்து வாழ்றது இல்ல, எங்களுடைய குழந்தைகள் இல்ல, இப்படி குடும்பம் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இது காணாத குறைக்கு எங்களுடைய வேலை அலுவலகத்திலையும் நிறைய தொந்தரவுகள். இந்த மாதம் வேலை போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த மாதம் வேலை போயிடுச்சு அப்படின்னா நாங்க அடுத்து எங்களுடைய வருமானத்திற்கு என்ன செய்வோம்? எனக்குன்னு சேமிப்பு இல்லை, நான் என்னுடைய குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணி இப்போ எனக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இல்லை. இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த துலாம் ராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே
இருக்கிறீங்க, அதுக்குண்டான நிவர்த்தி எங்களுக்கு இந்த கோச்சார நிலவரப்படி ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய பிறந்த கால ஜாதகம், அதாவது சுய ஜாதகம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த வருடம் இதை வச்சு ஒரு ஜாதகம் கடிச்சிருப்பாங்க. அந்த ஜாதகத்துல தசாபுத்தி அமைப்புகள் படி உங்க பலன்கள் நடந்துட்டு இருக்கும். அப்படி அந்த கெடுதலான பலன்கள் நடக்குது அப்படின்ற பட்சத்துல நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு இதற்குண்டான நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஜோதிட ரீதியாக எந்த பிரச்சனைக்குமே தீர்வு இல்லாம கிடையவே கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. உங்களுடைய மருத்துவ வியாதிகள் இருக்கா, அதுக்கு தீர்வு இருக்கு. கடன் இருக்கா, கடனுக்கு தீர்வு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கா, அதுக்கும் தீர்வு இருக்கு. இந்த மாதிரியாக ஜோதிடம்ன்றது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஞ்ஞானம் தான். இதற்கு தீர்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதன் மூலமாக தீர்வு அப்படின்றது கட்டாயம் இருக்கு. அதனால அந்த சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கும்போது அதற்குண்டான ஒரு தீர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.